எனக்கு இன்னைக்கு ரொம்ப த்ரோட் பெயினா இருக்கு. சுத்தமா பேச முடியல. இதோட ஒரு 10 டைமாவது பேசியிருப்பேன். சுத்தமா எனக்கு வாய்ஸ் வரவே இல்ல. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே டீய குடிச்சோம். டீய குடிச்ச அடுத்த வேலை எங்களுக்கு வீட்ட சுத்தி கிளீன் பண்ற வேல தான். ஏன்னா முந்தா நேத்து வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. பாம்பு வந்தோனே ரொம்ப பயமாயிடுச்சு. பாம்புனாலே எல்லாருக்குமே பயம் தானே! அதனால நாங்க வீட்ட சுத்தி கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். கிளீன் பண்ணா எங்க வீட்டு குப்பைய விட, எங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்க தேக்கு மரத்தோட இல தான் ரொம்ப அதிகம். அந்த தேக்கு மரத்துக்குள்ள தேக்கு மரத்து இலக்குள்ள ஏதாவது பாம்பு பூந்துக்குமோன்னு பயந்துட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மட்டைய எடுத்து தட்டி தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பில்லெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சோம் 2 பேரும். பில்ல பிடுங்கி இருக்க மட்டை எல்லாமே எடுத்து வெளியில எடுத்து கொண்டு காய வச்சுட்டோம். ஏதாவது அடுப்பு எரிக்க பயன்படும்ல, அதனால எடுத்துட்டு போட ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு காலையில எனக்கு என்னன்னா சமைக்கிற வேலை இல்ல. ஏன்னா நேத்து சாதம் நெறையா வடிச்சு வச்சுட்டேன். அக்கா வீட்ல கறி விருந்துன்னு கூப்பிட்டாங்களா, அதனால அங்க சாப்பிட போயிட்டோம். வீட்ல வடிச்ச சாதம் அப்படியே ஆயிடுச்சு. மீந்து போச்சு. அந்த சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அத தான் இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, புளி துவையல் அரைச்சு சாப்பிட போறோம். பழைய சாதம் சாப்பிட போறோம். அதனால வீட்ல சமைக்கிற வேலை இல்ல. அதனால காலையிலேயே இந்த கிளீனிங் வேலை ஆரம்பிச்சுட்டோம். சரி மீந்து கிடந்த முன்னாடி வேலை நடந்த அந்த சாக்கு எல்லாம் கிடந்துச்சு. சாக்கெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பையில எரிக்கலான்னு போட்டா, எங்க வீட்டுக்காரர் "ஏன் இதெல்லாம் எரிக்கிற? இதெல்லாம் எதுக்கோ ஒண்ணுத்துக்கு தேவைப்படும்னு" சொல்லிட்டு எடுத்துட்டு மடிச்சு வைக்கிறாரு. எந்த பொருளையுமே அவரு தூக்கி போடவே விட மாட்டாரு. எங்க அம்மாவுமே எந்த பொருளையும் தூக்கி போட மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரருமே எந்த பொருளும் தூக்கி போட மாட்டாரு. ஆனா நான் எது கிடந்தாலும் எடுத்து முதல்ல அத எடுத்து விட்டு எறிஞ்சா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா வீட்ட மேல மேல குப்பைய சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அது நல்லாவே இருக்காது. தேவையில்லையா அத தூக்கி போட்டுறணும் அப்படின்னு நான் நெனைப்பேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் என்னன்னா, "இது என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுமே" அப்படின்னு எடுத்து எடுத்து வீடு ஃபுல்லா குப்பையாக்கி வைப்பாரு. மண்ணு கொஞ்சம் முட்டா இருந்துச்சு. அத எடுத்து 2 பேருமே மாத்தி மாத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் 2 சைடா. ஏன்னா கொஞ்சம் பில்லு வளராம இருக்கும் அதனால. பண்ணிட்டு கொஞ்சம் கல்லு முட்டா இருந்ததையும் எடுத்து தூரம் தூரம் போட்டாச்சு. ஏன்னா அதில கொஞ்சம் பாம்பு வந்துரும்ல. ஒரு வழியா 2 சைடும் கிளீன் பண்ணியாச்சு. இன்னும் 2 சைடு இருக்கு. அது நாளைக்கு தான் பண்ணணும். இனிமே குளிக்கிற வேல தான்.